ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய 11 புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் 8வது கதையான கிருஷ்ணரின் நாணயம் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ஒரு ஏழை பாதிரியார் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொற்காசு பை கிடைக்கிது. பையன் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியாததுனால பையை தாங்கிட்டே வச்சுருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. வீடு திரும்புகிற வழியில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. ரொம்ப பரிதாபப்படுறாரு. ஆனால் எந்த நாணயமே எடுத்து கொடுக்கல. பாதிரியார் போகிற வழியில் தரையில் ஒரு வைரம் மின்றதை பார்க்குறாரு. அவர் வைரத்தை எடுக்க முயற்சி செய்யும்போது பின்னாடி இருந்து ஒரு திருடன் குதித்து தங்க நாணயத்தின் பையை எடுத்துட்டு ஓடிடுறான். அந்த வைரமுமே வெறும் கண்ணாடி துண்டாக தான் இருந்தது. பாதிரியார் மனசுடைஞ்சு திரும்பவும் பிச்சை எடுக்க போகிறாரு. அப்போ அந்த வழியை வந்த கிருஷ்ணர் அவர்கிட்ட ஒரு உலோக நாணயத்தை கொடுக்குறாரு. ஒரு உலோக நாணயம் வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. வீட்டுக்கு திரும்புகிற வழியில் ஒரு மீனவர் தன்னோட வலையில் 2 மீன்களோடு இருக்கிறத பார்த்தாரு. பாதிரியார் மீன்களை பார்த்து இறக்கப்பட்டு அந்த நாணயத்தை கொடுத்து அந்த மீன்களை வாங்கிக்கிறாரு. மீன்களை ஒரு மண்பானையில் தண்ணீரோடு வைக்கிறாரு. மறுநாள் ஓடையில் இதை விட்டுறலாம் அப்படின்னு மீன்களை போய் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு பெரிய ஆச்சரியம். தண்ணீரில் 2 வைரங்கள் இருந்தது. மீன்கள் ஆற்றுல இருக்கும்போது தற்செயலாக வைரங்களை முழுங்கியிருக்கும் போல். அந்த பானையில் வைரங்களை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு. இந்த தெய்வீக தலையீடு அவருக்கு ஒரு பாடத்தை தான் கற்பித்தது. ஆனந்த கண்ணீரோட பெருக்கெடுத்து மனசுக்குள்ளே கிருஷ்ணரை நினச்சி நன்றி சொல்லி நிற்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலேருந்து என்ன நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா, தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். நல்லது எப்பயுமே நம்மளை சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.